ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பிரேக்கிங் பவுண்டரி. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஆக்ஷனோட ரிவ்யூ. ஸோயா வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பண்ண ஒரு காரியத்தை பற்றி நான் வந்து பேசணும். என்னன்னா, நம்ம காவ்யா பாப்பா வந்து அங்கேருந்து பிட்டு ஏற்றிட்டே இருக்காங்க ஒரு 2 பிளேயர்ஸ்க்குமே. அவங்களுமே வந்து சிஎஸ்கே போயிட்டே இருக்காங்க. நான் வந்து பார்க்குறேன், என்னடா இது போயிட்டே இருக்குன்ற மாதிரி, என்னடா இது போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேயருக்கு அந்த மாதிரி தான் ஒரு 14 crores அளவுக்கு ப்ரைஸை வந்து ஏற்றினாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னு பார்த்தா 2வது வாட்டி அப்படி தான் பண்ணாங்க. ஸோ காவ்யா மாறன் பீயிங் எ தமிழ் கேர்ள் அண்ட் டூயிங் திஸ் வாஸ் லிட்ரலி அ லிட் ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டு. ஆடி போயிட்டேன். மை காட், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் வந்து அப்படி தான் பண்ணோம். ஆப்ஷன்னாலே அப்படி தான், யூ ஷுட் raise the purse of a player, make the other team buy so that their purse reduces and you can buy other players easily. So an amazing strategy by நம்ம காவ்யா பாப்பா. எப்பவுமே வந்து மொட்டை மாம்ஸ் தான் வந்து ஆப்ஷனில் சம்பவம் பண்ணுவார். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவ்யா பாப்பா ஒரு சம்பவம் இல்லை, 2 சம்பவம். ஸோ யா, கம்மிங் பேக் டு த பிக்ஸு. எந்தெந்த டீம் என்னென்ன பிக் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபி வந்து ஜேக்கப் டஃபின்னு ஒரு பாலர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரேங்க் பாலர் அவர். ஸோ வந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பை, அதுவும் 2 crores. அவர் வந்து ஒரு ஏசல்வுட் பேக்கப் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏசல்வுட் இன்ஜுரி ஆச்சுன்னா இவர் ஏசல்வுட்க்கு பதிலாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கே வந்து அலேக்கா வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க நம்ம டீம் ஆர்சிபி. ஒரு 75L 50L 1 crore அந்த மாதிரி வந்து அசால்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் என்னதான் ஆர்சிபியோட எல்லா பைஸும் நல்லா இருந்தாலுமே நம்ம வெங்கி ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 crores எடுத்திருக்காங்க. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. அது வந்து நான் வந்து ஏன்டா இவனை எடுத்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்டா நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே பாடியிருக்கேன்னு சொன்னார். திருப்பி ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு. நான் கேட்டேன், சார் மறுபடியும் முதல்ல இருந்தா சார், ஏன்டா எடுத்தீங்கன்ற மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நிறைய பேர் வந்து வெங்கி ஐயர் வந்து 8 crores வந்து ஒரு ஸ்டீல் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்து அடிச்சு வந்து பல வருஷங்க வந்து ஆயிடுச்சு. கடைசியாக துபாயில் 2021 வந்து அடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கேகேஆர் வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட உண்டாவங்கன்னு வருவாங்க ஃபைனல்ஸில். அந்த சீசன் தான் வந்து அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சீசனும் அடிக்கல. அண்ட் 24 சீசனில் வந்துட்டு வெறும் பிளே ஆஃப்ஸில் மட்டும் அடிச்சாரு. அண்ட் என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு ஃபன்னி கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ப்ரோ, வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு நார்மல் மேட்சஸில் வந்து அடிக்க மாட்டார், பிளே ஆஃப்ஸில் வந்து நல்லா அடிப்பாருன்ற மாதிரி. ஸோ எங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸோட மைண்ட் செட் வந்து பாருங்கள். முன்னெல்லாம் ஆக்ஷன் டைமில் வந்து நாங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா, ஐயோ எந்த பிளேயர் எடுக்க போகிறானோ, எந்த பாலர் எடுக்க போகிறானோ அன்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் அவனும் எடுத்துகிட்டு இருப்பான். எல்லா மொக்க பிளேயர்ஸ்க்கு வந்து 18 crores போய் 20 crores போய். பட் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் அப்படியே மிதக்கிறேன், அடேங்கப்பா எப்படி இருக்கும். அதாவது ட்ராஃபி ஜெயிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸையும் ரீடைன் பண்ணிட்டு மினி ஆக்ஷனில் வந்து மிக்சர் சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்துச்சு. நானும் வந்து ஆக்ஷனில் வந்து மிக்சர் தான் சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டீல் பைஸ் வந்து ஆர்சிபி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு த மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டிகே, மோபாட், ஆண்டி ஃப்ளவர்லேருந்து சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க இந்த வாட்டியும் போன வாட்டி மாதிரியே. சோயா ஆர்சிபி பற்றி பேசியாச்சு. சோயா லெட்ஸ் மூவ் ஆன் டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே டேடி ஆர்மி தான் பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி டேடி ஆர்மி இல்லைங்க, இந்த வாட்டி பேபி ஆர்மி பிக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, they have picked all youngsters, they have gone against their nature. எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் தான் வந்து போவாங்க. பட் போன வருஷமே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் ஆச்சு. போன வருஷமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த 2 யங்ஸ்டர்ஸ் வந்து 28 crores எடுத்தாங்க. அது வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன கேட்டால் அது வந்து நான் நல்ல பிட்டுன்னு சொல்லவே மாட்டேங்க. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டாங்க. உண்மையாவே லூசு புண்டை தான் போல. பைத்தியக்கார கூதி.
ஏன்னா 28 crores வந்து அங்கேயே போயிடுச்சு. ஸோ அந்த 28 crores இருந்திருந்தா வேற ஒரு பிளேயர்ஸை வந்து வாங்கிருக்கலாம். இன்னுமே வந்து பேஸ் ப்ரைஸுக்கு நல்ல பிளேயர்ஸ் வந்து கிடைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான், நான் வந்து நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல. பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண இந்த ஒரு தவறுனால ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி மற்ற டீமுங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து பேஸ் ப்ரைஸுக்கு தட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 crore, ஒரு 3 crore. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட பிடிக்க தெரியாது, அந்த ஆள் பிடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? சில பேரெல்லாம் வந்து 75Lக்கே பிட் பண்ணின்னு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நாம் சொன்னால் வந்து இவன் வந்து ஆர்சிபி ஃபேனு, இவன் சிஎஸ்கே கேம்ஸ்டாக பேசுகிறான், அது இது நம்மளே வந்து கடிக்க வருவாங்க. அதாவது இவங்க பண்ண விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த சில முட்டுக்கள் நான் வந்து பார்த்தேன் இந்த இன்ஸ்டாவில். நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து க்ரூம் பண்ணுறோம், அம்மா வந்து நீங்கள் சீசன் முடிஞ்சிட்டு பேர் பாருங்கள், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கன்னு. நான் வந்து யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணுங்க, வளர்த்து விடுங்க, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல. என்னன்னா இன்னொரு பாயிண்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான். பட் அவங்க வந்து ஆடுறது டொமெஸ்டிக்கில் வந்துட்டு அந்த லெவல் பாலர்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. பட் when you come to IPL, these are all international players கூட வந்து அவங்க ஆடணும். ஸோ 14-28 crores அதிகம்ன்றான் வந்து நான் வந்து நேட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இன் மை இன்ஸ்டா பேஜ். ஸோ பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு. இன்னொன்று ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன் என்னோட இன்ஸ்டாவில். ஏன்னா நம்ம காவ்யா பாப்பா வந்து நம்ம சிஎஸ்கே வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இது பிட்டை ஏற்றி விட்டுட்டு. அப்போ இவனுங்க எந்த முட்டை எடுத்துகிட்டு வராங்கன்னா, இந்த 2011 வந்து விஜய் மாலியா வந்து நம்ம அஸ்வினுக்கு வந்து அப்படி தான் பண்ணுவார். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னென்னா பாருங்கள், 2011 வந்து விஜய் மாலியா இப்படி தான் மார்க் பண்ணார், அப்போ அஸ்வின் வந்து பர்ஃபார்ம் பண்ணார், ஃபைனல்ஸ் அவங்க எகேன்ஸ்டாகவே வந்து ஜெயிச்சாங்க. ஏன்டா அஸ்வின் வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்து வேறு டீமுக்கெல்லாம் போய் இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு அவர் தானடா. அதை விட்டுட்டு நீங்கள் அவருக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களா? முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல அண்ட் ஓகே, சிஎஸ்கே ஆர்சிபி பற்றி நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டச் அப் அதர் டீம்ஸ் ஆல்சோ. என்னன்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு எஸ்ஆர்ஹெச். ஒரு சில நல்ல பிட்ஸ் பண்ணியிருக்காங்க, சிலது பட் என்னன்னா அவங்களுமே வந்து மிகப்பெரிய எரர் வந்து ஒன்று பண்ணாங்க. லிவிங்ஸ்டன் போய் ஒரு 11-12 crores வந்து போய்க்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய எரரு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து லிவிங்ஸ்டன் வாங்கிக்கலாம். லிவிங்ஸ்டன் வந்து அன்சோல்டாக தான் போனார், 2 crores வந்து கெச்சிருப்பாரு. அதை விட்டுட்டு திருப்பியும் அவர் அன்சோல்ட் லிஸ்ட்டில் வந்து வந்தப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவருக்கு வந்து 13 crores வந்து போயிருக்க கூடாது. अरे नी अब्बा अरे ओपन जे అయితే నువ్వు దెంగే அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சிஎஸ்கே இது என்னன்னா வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு ஆர்சிபி தான் வந்து பேட்டிங் ஹெவியாக வந்து போயிட்டு பாலிங் மேலே அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நம்மளை கலாய்ப்பாங்க. பட் என்னன்னா இப்போ ரிவர்ஸ் வந்து அவங்களுக்கே ஆயிடுச்சு. என்னன்னா ஃபுல் பேட்டிங் ஹெவி வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பாலிங் பாருங்கள், பாலிங்கில் வந்து வெறும் நம்ம நூர் அஹமத் தான், அவர் ஒருத்தர் தான் ஐ வுட் கன்சிடர் அஸ் அ பாலர். கலீல் அஹமத் எப்படியோ வந்து பவர் பிளேயர் நல்லா போட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அன்சுல் கம்போஜ், நூர் அஹமது, அகில் ஹுசேன் ஒரு நல்ல பிட்டு. பட் என்னன்னா அவர் வந்து 100 பேக்கப்பாக தான் வந்து எடுத்துருக்காங்க. 100க்கு இன்ஜுரி ஆனால் தான் வந்து அவரை வந்து ஆட வைப்பாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நீ பற்று வயிற்ற நெருப்பொன்று பற்று எறி முனை கேட்கும்ன்ற மாதிரி நம்ம தளபதி சொல்லியிருப்பார் மெர்சலில். அதுதான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டெல்லி. மொட்டை மாம்ஸ் வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டார் ஆக்ஷனில். 2 கன் பிளேயர்ஸ் வந்து தூக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டேவிட் மில்லரு அண்ட் பென் டக்கெட்டு. 2 பேருமே வந்து பேஸ் ப்ரைஸ் 2 crore வந்து தூக்கிட்டாங்க. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான். அண்ட் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பென் டக்கெட். டெல்லி கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சூட் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆகட்டும், பேக் ஸ்வீப் ஆகட்டும், அவர்கிட்ட நிறைய ஸ்வீப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சொல்லப்போனால் ரிஷப் பண்டோடவே நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்களேன். லக்னோவுமே வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டான். 1 into அசரங்கா வந்து 2 or 3 crores ஏதோ எடுத்தாங்க. அவனுமே வந்து பேஸ் ப்ரைஸில் வந்து 13 போயிட்டாங்க.
அண்ட் ஜாஸ் இங்கிலீஷுமே வந்து ஒரு நல்ல பிக்கு. பட் அதில் வந்து ஒரு எரர் இருக்குது. என்னன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து பாதி சீசன் வரைக்கும் வரமாட்டேன், அடாய்ட் பேர் தான் வருவேன். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பட் இதில் சோகம் என்னன்னா பாதி சீசன்லேயே வந்து எல்எஸ்டி கேம்பெயின் வந்து முடிஞ்சிடும். 7 மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு 4-5 மேட்ச் ஆட்டும் தோப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அடித்து வந்து ஜெயிச்சு நீங்கள் எப்படி வர போகிறீங்கன்னு தெரில. ஸோ ஐம் ஃபீலிங் வெரி சேட் ஃபார் யூ கோயங்கா. பாத்துறா இந்த மும்பை வந்து அசால்ட்டாக மிக்சர் சாப்பிட்டுட்டு குவிண்டன் டிகாக்கா 2 crore வந்து தட்டிட்டு போயிட்டாங்க. 2021 ஸ்குவாட் வந்து திருப்பி இறக்குறான். என்னன்னு கேட்டால் நாங்கள் ரிகல்டனுக்கு பேக்கப் எடுத்துருக்கோம் மாமான்னு நம்ம அம்மானே வந்து சொல்கிறாரு. அதுவுமே வந்து ஒரு நல்ல பிக்கு தான். அண்ட் மூவிங் ஆன் டு கொல்கத்தா. மெயின் வந்து கொல்கத்தா தான். ஒரு 83 to 84 crores வந்து வச்சுட்டு வந்தாங்க பர்ஸ்ல. அவங்க வந்துட்டு 2 பிட் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் 2 பிட் கேவலமா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா? என்னது? ஐயோ, பேப்பர் பண்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் 2 பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரன் கிரீன் வந்து ஒரு அருமையான ஒரு பிட்டு. பட் அவருமே வந்து எப்படியோ அவர் வந்து அதிகமாக போவாருன்னு தெரியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபின் ஆலன் வந்து நம்ம குதிரை. அவர் வந்து அடிக்காத இன்டர்நேஷ்னல் மேட்சஸே கிடையாது, இன்டர்நேஷ்னல் லீக்ஸே கிடையாது, எல்லா லீக்லையும் ஆடுறாரு. அண்ட் ஃபின் ஆலன் வந்து பட்டா பாகியோ படாட்டி லேகியோ பேட்ஸ்மேன். அடித்தா வெறும் 6-4 தான், இல்லை அவுட் ஆகிடுவார். ஒரு 7 மேட்சஸ் ஆடினா 7 மேட்ச்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் சொல்ல வரல. 7 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸில் வந்துட்டு 30 ball 66 இல்லை 32 ball 70 அசால்ட்டாக அடிச்சுட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அண்ட் இன்னும் ஒரு 2 பிட்டு வந்து ஒரு பேட் பிட்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒன்று வந்து பத்திரானா வந்து 18 crores வைடாக போட்டு வந்து சாவடிப்பார். கீப்பர் வந்து செத்தான். ஸோ ஃபின்னாலனோ இல்லை யாரோ வேறு எந்த கீப்பரோ செத்திங்க பார்த்துருங்கப்பா கீப்பரு. ஒருது வந்து நான் வந்து ஃபுல் நெகட்டிவ் பிட்டுன்னு சொல்ல மாட்டேன். அவரை கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்ல பாலரு. பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி ஆடுறாருன்னு. அண்ட் இன்னொரு ஒரு பேட் பிட்டு நம்ம முஸ்டபிசுர் ரஹ்மான் வந்து ஒரு 11-12 crores வந்து கொடுத்து எடுத்திருக்காங்க. எப்படியோ நீங்கள் வந்து முஸ்டபிசுர் ரஹ்மானை வந்து ஏதோ பேக்கப்பாக தான் வந்து எடுத்திருக்கீங்க. ஒரு பேக்கப் பிளேயருக்கு இவ்வளோ வந்து நீங்கள் போகணுமான்னு தெரில. அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 11-12 crores வந்து பர்ஸ் போயிடுச்சு. அண்ட் கம்மிங் டு ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பிஷ்ணா எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ப்ரைஸ் கம்மி தான். பட் என்னன்னா எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் வந்து கை திருப்பி இந்த டைரெக்டாக யார்கர் போட்டு ஃபாஸ்ட் பாலுங்க போட்டு ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுக்கிற பாலர் அவர். ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இஸ் ஆல் பர்ஃபார்மன்ஸஸ். பார்க்கலாம். டம்மி பாவா ஒரிஜினலா இருந்தா நீங்க வச்சவனா கியோமோன்னு கத்தோம் பாருங்க, கத்தவே இல்லை. அண்ட் விக்னேஷ் புத்தூர் வந்து நல்லா பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க ராஜஸ்தான். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பரை வந்து எடுத்திருக்காங்க. கூப்பர் வந்து ஒரு அமேசிங் பிட்டுன்னு தான் நான் வந்து சொல்வேன். ஒரு 5-6 crores ஏதோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக கூட பிபிஐல வந்து அவர் ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. இப்போ தான் நேற்று வந்து ஒரு ½ செஞ்சுரி அடித்தார். அண்ட் இன்னும் ஒரே ஒரு டீமு குஜராத் டைட்டன்ஸு, அந்த டீம் தான் வந்து இருக்குது. அண்ட் அந்த டீம் பற்றி வந்து நான் வந்து பேச விரும்பலைங்க. ஏன்னா வந்து ஐம் அகெயின்ஸ்ட் கில்லு. எனக்கு கில்லை கண்டாலே பிடிக்காது அது. ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து பயாஸ்டு இல்லைனா வந்து ஹேட்டட் அகெயின்ஸ்ட் கில்லு எப்படின்னா எடுத்துவாங்க. ஸோ ஐ நாட் ஜிடி டீமு. அண்ட் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் பிட்ஸு வர்ஸ்ட் பிட்ஸு இது பற்றி தான் நான் வந்து பேசியிருக்கேன். பட் நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு, பிளேயர் அனாலிசிஸு, ஃபார்ம் அனாலிசிஸு, இந்த எது நல்ல பிட்டு, எந்த பிட் நல்லா இல்லை, எது ஸ்டீல் பிட்டு, எது ஓவர் ப்ரைஸ் பிட்டு, எந்த டீம் எந்த பிளேயிங் 11 ஆடலாம், இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வரும். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல் கைஸ்.